வணக்கம். இது அம்மாச்சியின் கைப்பக்குவம். இப்போ நான் செய்ய போகிறது தேங்காய் சட்னி. தேவையானது 3 சில்லி தேங்காய், ஒரு கை பொரியல், 3 பச்சை மிளகாய், 2 வெள்ளைப்பூண்டு பல், ஒரு கொஞ்சம் புளி. இதையெல்லாம் அரைச்சி வச்சுக்கிடணும். தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாய், ஒரு 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இன்னும் தாளிக்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். தேங்காய், புளி, வெள்ளைப்பூண்டு, மிளகாய், பொரியல். சட்னிக்கு தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். இன்னமும் தாளிக்கணும். இப்போ சட்டி காய்ஞ்சிச்சு. 4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சு. கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ காஞ்ச மிளகாய் போடுறேன். காஞ்ச மிளகாய் போட்டு வதக்குறேன். அப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை போட்டு ப்ரௌன் கலர் ஆகிட்டு இப்போ வெங்காயத்தூள் போட்டுட்டேன். 1/2 ஸ்பூன். இதில் கூட சட்னி ஊற்றி அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடணும். பொரியலில் வச்சுருக்கிறதுனால இதை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா அது ஒரு மாதிரி கட்டியாக பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் கொதிக்க விடக்கூடாது. தாளிச்சு வச்சு உடனே இறக்கிடணும். உப்பு போட்டு தேவைக்கு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சுவையான தேங்காய் சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, ஆப்பம் எதுக்கு வேணாலும் ஊற்றி சாப்பிடலாம். இதுக்கு சாம்பார் தேவையில்லை. இது கொஞ்சம் தண்ணியாக தான் தாளிச்சு வைக்கணும். நல்ல ருசியாக இருக்கும். இந்த சட்னி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சியின் கைப்பக்குவத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.